தினந்தோறும் கைலமலையிலே நான் படியிருந்து வரும்போது என் மனைவியான பார்வதி ஆலாத்தி ஏந்தி வருவார் என்று வலிமையில வீட்டு வைத்து பாடு கொண்டாடு கண்ணே பார்வதா. என்னங்க எங்கேயோ அடுத்த வீட்டுக்கு வந்த மாதிரி பாத்துக்கிட்டு கண்ணே பார்வதா. வடகாத்தடிக்குது அத்தானே காத்தடிக்குதா மோசம் தெரியலையா கண்ணே பார்வதா. மரியாதை எல்லாம் இருக்குது தலைக்கு மேல இறக்குதா போதையா அகம்பாவம் ஏண்டி பார்வதா ஓ புருத்த வந்தீ வந்துட்டு இல்ல எதுக்கு இப்படி வாழ் கத்துல வாழ்ற வீட்டுல தினந்தோறும் படியில இருந்து வரும்போது என் மனைவியான பார்வதி ஆளாத்தி இருந்திருப்பாளே ஏண்டி தாமதம் என்ன காரணம் உனக்கு என்ன நோக்காடு உனக்கெல்லாம் வந்த உடனே நான் ஆலமட்ட பொட்டு வச்சு உனக்கு பாத பூஜை ஒண்ணுதான் இன்னைக்கு குறைச்சல் அப்படிங்க. ஆமா நீங்க எது வரைக்கும் போனீங்க? என்னடா கேள்வி எது வரைக்கும் போன கேட்டாலே ஒரு வார்த்தை நான் படியலுக்கு போறேன் ஆட்டத்துக்கு பதில் சொல்ல ரொம்ப ஓவரா போறேன். நான் படியலுக்கு எவ்வளவு கலப்பா வந்திருக்கிறேன். பால் வெயி பழம் கொடு பால் கொடு. என்னடா உங்களுக்கு அப்படி சிரிப்பு வருது? பால் கொடுனா என்ன நீ சிரிக்கிறது பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. என்னடி? ஆமா பாதபூத்தி பாதபூத்தி எல்லாம் அப்புறம் செய்யலாம். படியலுக்கு போறேன்னு சொன்னீங்களே, ஆமா நீங்க எப்படி படி இழந்தீங்க? என்ன கேள்வி? என்னடா கேள்வி? நான் போய் மக்களுக்கு செத்தருக்கும் பத்தருக்கும் அப்படி கை நீட்டினா போதும். வீட்டுக்கு அப்படி செழிப்பா இருப்பாங்க. அப்படி கையை நீட்டிட்டா அப்படியே சுகமா இருப்பாங்கடி. அப்படியா? அப்படித்தான் படியிருந்து வந்தேன். யாராவது இப்படி கையை நீட்டிட்டா அவங்களுடைய பசி தீர்ந்து போகுமா? நடுவுல அலந்தே வண்டி நம்ம இவ்வளவு நாளா கொடுத்தா வந்துருக்கிறோம். புதுசா நம்ம படியாக்க போறீங்களே, இங்க இருந்து என்ன கொண்டு போனீங்க? கம்பு கொண்டு போனீங்களா, ராகி கொண்டு போனீங்களா, நெல்லு கொண்டு போனீங்களா, இல்ல என்னதான் கொண்டுட்டு போனீங்க? கொண்டுட்டு போனீங்களா? கையை வச்சிருவேன் கையை வச்சிருவேன். இங்க பாருங்கறல 2 பேர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வளர்ந்த, 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு எவ்வளவு வளர்ந்த, எத்தனை படி வளர்ந்த? போய் கம்பு சோள கேட்டு கொண்டு போய் அளக்க முடியும். பின்ன அப்படி வீட்டுக்கு முன்னாடி போய் அப்படி அப்படி இருந்துட்டா எல்லாத்துக்கும் படி அளந்துட முடியும். இப்படி எல்லாம் சொன்ன நான் நம்பினாதானே. எப்படித்தான் படி அளக்க சொல்றேன்? அப்படியெல்லாம் கிடையாது. இதோ நாமளே கஷ்டப்பட்டு இதோ வெள்ளாம செஞ்சு அந்த வெள்ளாமையில அறுவடையை செஞ்ச பிறகு மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் இதோ சோளம் கம்பு ராகி இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை படின்னு போய் அளந்தா மட்டும்தான் நான் படி அளக்கிறதுன்னு ஏத்துக்குவனே தவிர இப்படி போய் கையை நீட்டுறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பாதையார கோமாளி பாதையார கொண்டு போயிரும். ஏண்டி வீட்டுக்கு போய் நான் படி அளக்கிறது அரிசி பருப்பு போட்டு போய் கொண்டு அளக்கிற வேலையா யாரா நம்ம யாரு 2 பேரும் யாரு நம்மள மீறி எதுவும் நடக்க கூடாது. அப்படி எல்லாம் அளக்க முடியாது. நீ எப்படி அளக்க சொல்ற? சரி வீட்டுக்கு போய் 2 பேத்துக்கு 1 படி, 4 பேத்துக்கு 2 படி இப்படி அளன்னு சொல்றியே. ஆமா ஆமா உன்னதான் கேக்குறேன். பெண் புத்தி பெண் புத்திங்கிறது சரியா போச்சுடா. ஆம்பளை புத்தி மட்டும் நல்ல புத்தியா? அப்படி யாரு மாறி நம்ம புத்தி படுறா. கம்பத்தை மேல ஏறி தலைகேல குதிப்போம். அதனால சரி படி அளக்கணும்னு சொல்றேன். இப்படி வீட்டு போய் 2 படி 4 படி கொண்டு சொல்றேன். அப்படிதான் படி அளக்கணும். சரி படி அளக்கணும்னா இருப்பது மலை பிரதேசம், மத்திய பிரதேசம். அப்படியே வெள்ளாம் பண்டிகையோட நம்ம போய் படி அளக்கிறோம். வெள்ளாம் பண்றது காடு வேணுமா? நம்ம மலையில இருக்கிறோம், அதுக்கு காடு வேணும்ன்றா மந்தி. இல்ல என்கிட்ட கேள மந்திக்கிட்ட ஏன் போய் கேக்குறேன்? ஏன் காடு இல்ல நடுவரை கேக்குறேன். எங்க அண்ணன் ஆகிய கண்ணன் கிட்ட போய் கேக்குறேன். மாவழி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி தானம் அப்பவே நிலம் வாங்கி இருக்கிறாரு. எங்க அண்ணன் கிட்ட போய் அண்ணா எனக்கு 1 அடி நிலம் தானமா கொடுன்னு எங்க அண்ணன் கிட்ட கேட்டா எனக்கு கொடுக்காமையா போயிருவாரு. மாவழி சக்கரவர்த்தி நிலம் ஆமா அதுக்கு சும்மா தானே கிடக்குது. சும்மா தானே கிடக்குது 3 அடி நிலம். அது ஓட்டுங்கிறியா?
அது ஓட்டி போடலாம். ரைட்டு. ஆமா. ஏண்டி அந்த மாவலி சக்கரவர்த்தி நிலத்தை ஓடுறதுக்கு ஓட்டணும். மாடு வேணும் மாடி. எங்கடி போறது? எங்கடி போறது? மாடு ஏன் அதுக்கு எதுக்கு அடிக்கிறேன்னா அது இல்லைங்க. மாடு எங்க போறது? நம்ம கிட்ட இருக்கிறது இருக்குது நந்தி வாகனம். என் நந்தி எங்க? அந்த நந்தி வாகனத்தை வச்சு ஓட்ட வேண்டியதுதான். ஒரு நந்தி வாகனம் ஒரு பக்கம் இருக்குது. ஆமா. இன்னும் ஒரு பக்கம் வேணுமே. யம தர்ம கிட்ட அந்த எருமை கடை சும்மா தானே இருக்குது. அட. அத போய் நம்ம கேட்டா அந்த யம தர்ம குடுக்காமையா போயிருவாரு. சரி அது ரைட்டு. ஒரு பக்கம் எருமகடா, நந்தேஸ்வரர், ஒரு பக்கம் நந்தீஸ்வரர். ஆமா. இதுக்கு கலப்பு வேணுமாடி. எங்க நாங்க பத்தா கை நீட்டினா அவ்வளவுதான் எனக்கு கோவம் வந்துடாமா. நான் மோசமான நாய். கலப்பதானே வேணும். கலப்ப வேணும். எங்க பாருது? எங்க அண்ணாராகிய பலராம தேவர் இருக்காரு. அந்த பலராமர் கிட்ட போய் நான் கலப்பையும் வாங்கிட்டு வரேன். பலராமனுக்கு பழைய கலப்ப அதை வச்சு வரலாம். ஆயிடுச்சு. ஆமா. இதுக்கு கருவு தடி வேணும் மாடி. அதையும் கட்டி போறது. கருவு தடியா? இப்படி நீளமா போடுறது தானே கலப்பைகளை வந்து ஜாயின் பண்றது. இதுக்கு என்ன வேலை? அது நீட்டமா இருக்குமில்ல. சரி, கருவு தடி தான் சூழாயத்தை போட்டுக்க. இதுக்கு போடுறதுக்கு கன்னிகை வேணும். அதிக போறது கன்னிகைதா? இது என்ன இந்த சைடுல ரெண்டு இருக்கிறது என்னது? நாகேந்திர பாம்பு, குட்டி பாம்பு. ஆமா. இதை வச்சு அதை வச்சு பூட்டிக்க வேண்டியதுதான். அந்த கூட்டம் என்ன கூட்டுறதுக்கு நுகத்தடி அதிக போறது. நகத்தடி. அந்த நகத்தடி எதுக்கு தெரியுமா? அது எங்க போறது? நம்முடைய மகனாகிய வேலவங்கிட்ட நான் சக்தி வேல் படைத்து கொடுத்தேனே, அந்த சக்தி வேலை எடுத்து நகத்தடியா போட்டுக்க வேண்டியதுதான். அதை வச்சு இதை வச்சு போட்டிக்க சொல்றேன். ஆமா. அடி அறிவு கட்டவளே, அறிவு கட்ட சென்மமே, உன்னை கட்டுறதை விட நினைச்சா நான் மேட்டூருக்கு போறோம். அங்க போய் சாவாத. அந்த தண்ணி தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். குட்டைகள் இருக்கு. சரி, தெரியும் இருக்குது. ரைட்டு. இது யாரு ஓட்டுறது? யாரு வெள்ளாம செய்யறது? ஏர் ஓடுறது ஆள் ஏங்க இத்தனை எல்லாம் சொன்னவ இந்த ஏரியோ யாரு ஓட்டுறதுன்னு யோசிக்காமையா செஞ்சிருப்பேன். என்னங்க ஏர் ஓடுறது ஆளுங்க. ஏர் ஓட்டுறது யாருமே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேலை? நீங்க ஏர் ஓட்டுங்க. வார்த்தை கேட்டுட்டா நான் போய் ஏர் ஓட்டுறதா? சரி ரைட்டு. வார்த்தை கேக்குறேன். நானும் ஏர் ஓட்டுறேன். ரைட்டு. ஏர் ஓட்டணும்னா ஏர் ஓட்டி வெள்ளாம செய்யணும். அது பயிர் நடத்தாரு, அந்த வெட்டுறாரு, அந்த கட்டில உடைக்கிறாரு. காட்டுல இருக்கிற அந்த வரப்பெல்லாம் வெட்டுறதுக்கு யாரு? யார்? என் இளைய மகனாகிய வேலவன் முருகபெருமான் இருக்கிறான். அவன் வரப்பு வெட்டிடுவான். ஆமா. அந்த கட்டியெல்லாம் மதிக்கிறதுக்கு நம்ம புள்ள மூத்த புள்ள விநாயக பெருமான் எதுக்கு இருக்கிறான்? மூத்த பிள்ளை. ஆமா. அவன் கட்டி மிதிக்கட்டும். சரி, காட்ட சமம் பண்றோம். இந்த வெள்ளாம பயிர் நடணும்ல. ஆமா. பயிர் நடந்து ஆளு எங்கடியில போட்டோம். ஏங்க நீங்க எல்லாருமே வேலை செய்யும் போது நான் மட்டும் சும்மா இருந்து என்ன பண்ண போறேன்? பயிர் நடந்து கல்லாமத்துக்கு போவேன். அதனால நான் பயிர் நடுறேங்க. நான் பயிர் நடுறேன். சத்திய அனுமல் நீ பயிரிடுற. ஆமா. நான் ஏர் ஓட்டணும். நீங்க ஏர் ஓட்டுங்க. அந்த இடத்து முருகன். ஆமா. கட்டி வச்சு விநாயகன். நாம வெள்ளம் வச்சு உங்க தலைமையில இருக்கிற கங்கா தேவியை இறக்கி விடுங்க. வயல் புல்லா தண்ணி பாய்ச்சிட்டோம். எப்படி எங்களுடைய அறிவு சாதாரண அறிவு. நான் போய் உலகத்துல படையெடுக்கப்பட்ட பரமேஸ்வரன் போய் நான் ஏர் ஓட்டணுமா? இவ பார்வதி சக்தி குடும்பத்துல சக்தி படுவ கொடுக்கறேன். நீ போய் ஆமா இதான் வேலையா? நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் படி அளந்ததா அர்த்தம் இல்லன்னா நீங்க படியளக்கிறன்னு சொல்லி விட்டு போறதெல்லாம் சும்மா. அதே பர்வதா அளவுக்கு மீறி பேசுற. அகந்த தனக்கு மேலே அடிச்சு யார்? எனக்கா? உலக பிரபஞ்சத்துல நான் தானே முதல் தெய்வம். என்ன விட யாரு முதல் தெய்வம்? உலகத்திலே நீங்கள் முதல் தெய்வமாக நீங்க முதல் தெய்வமாக இருந்தாலும் இந்த சக்தி தான் உயர்ந்தவன். சிவன் நாம இருக்கு. 1000 சொன்னாலும் இந்த சக்தியிலேயே இந்த சிவன் கிடையாது. அந்த சக்தியிலேயே சிவனிலேயே 1000 தான் இருந்தாலும் என்னுடைய படைப்பிலே பிறந்தவன் தான். ஏய்
கேட்காத வார்த்தை கேட்டு விட்டாலே கேட்காத வார்த்தை கேட்டு விட்டாலே நானா ரெண்டா டாருன்னு கிழிச்சிருப்பேன். என் படைப்பால் பிறந்தவன் தான்டா சிவன் என்று புருஷன் என்று தெரியாதபடிக்கு கொண்டவன மதிக்காப்படி குடிக்கைய மனம் இப்படித்தான் அகந்தையா நடந்து கொண்டவன மதிக்காத பெண்ணுக்கு 2 தலையில கொம்பு பண்ற சாபத்தை கொடுத்தா அன்னைக்கு ஒரு நாள். அது போல என் படைப்பால் பிறந்தவன் தான்டா என்று சொன்ன பிறகு என் நெத்திக்கனை திறந்து அடிய பாவி உன்னை எரிக்க போற பாரு. ஐயோ